அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பனகுடியில் இந்த சிறுவன் மரணம் அடைந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூற வேண்டும். வாலிபரால் அறிவாளால் வெட்டப்பட்ட இந்த 10ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவரது மகன் 15 வயதான லட்சுமணன். இவர் அங்குள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரது எதிர் வீட்டில் வசிப்பவர் ரத்தின வடிவேலு. அவரது மகன் 25 வயதான சபரிராஜன். இவர்கள் 2 பேரின் குடும்பத்தினரும் உறவினர்கள் போலவே எப்போதும் சகஜமாக பழங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த சிறுவன் லட்சுமணன் அடிக்கடி சபரிராஜன் வீட்டுக்கு சென்று விளையாடுவதாக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி லட்சுமணன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நிலையில் சபரிராஜன் அழைத்ததன் பேரில் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். இருவரும் வீட்டின் வரவேற்பு அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென ஆத்திரமடைந்த சபரிராஜன் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மாணவனை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த மாணவன் லட்சுமணன் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார். உடனே சபரிராஜன் அதிர்ச்சி அடைந்து தனது மோட்டார் சைக்கிளில் அவரை மீட்டுக் கொண்டு பனகுடி அரசு மருத்துவமனையில் முதலில் அவரே சேர்க்கிறார். அங்கு மாணவனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை லட்சுமணன் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக இறந்தார். ஏற்கனவே அரிவாள் வெட்டு குறித்த புகாரின் பேரில் பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சபரிராஜனை அதிரடியாக கைது செய்திருந்த நிலையில் மாணவன் இறந்து விட்ட இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றினர். பள்ளி மாணவனை வாலிபர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் மது போதையில் இருவருக்கும் இடையே பேசிக் கொண்டிருந்த போது ஏதோ தகராறு ஏற்பட்டதாக ஒரு தகவல் உலா வருகிறது. போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். அபிரகாம், பள்ளி மாணவன் அரிவாள் வெட்டில் இருந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிரகாம்.